ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். 2016 ஒலிம்பிக்ஸில் ஒரு 10 மெம்பர் டீம் ரெப்ரசன்டட் நோ கண்ட்ரி. ஆமாங்க, இப்போ நடந்த பாரிஸ் ஒலிம்பிக்கில் கூட நாம் எல்லாரும் ஆர்வமாக என்ன பார்த்தோம்? எந்தெந்த நாடுகள் பங்கெடுக்குது, அந்த நாடுகளுக்கு எவ்வளோ வீரர்கள் அனுப்பியிருக்காங்க அந்த நாடுகள் அப்படின்னு தானே நம்ம பார்த்தோம். ஆனால் ஒரு 10 மெம்பர் கொண்ட டீம் 2016 ஒலிம்பிக்ஸில் அவங்க நோ கண்ட்ரி அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ரெஃப்யூஜி கேம்ப் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பிடும்படி சொல்லணும் அப்படின்னா உஸ்ரா மார்தினி, ஷீஸ் ஃப்ரம் சிரியா. 18 வயசே ஆன அந்த பொண்ணு எவ்வளவு பிரச்சனைகளை வாழ்க்கையில் சந்திச்சிருக்கா தெரியுமா? சிரியாவில் நடக்கிற சண்டையில் அவள் எல்லாத்தையுமே இழந்துட்டா. அவளுடைய வீடு, அப்பா அம்மா உறவுகள் அத்தனையும் இழந்து அவளும் அவளுடைய தங்கை மட்டும் ஜெர்மனிக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஜெர்மனிக்கு போகணும்னு முடிவு பண்ணால் போருமா? போக வேண்டாம். அவங்க எந்தெந்த நாடுகளை தாண்டி அவங்க ஜெர்மனிக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெபனான், டமாஸ்கஸ், டர்க்கி, இவ்வளவு நாடுகளை கடந்து அங்கே உள்நாட்டு கலவரங்கள் நிறைய நடக்குது. ஸோ ரிபல்ஸ், கலவரக்காரர்கள், கலகக்காரர்கள் இவங்களுடைய கண் பார்வையிலேருந்து தப்பிச்சு, ஆர்மி இவங்களுடைய கண் பார்வையிலேருந்து தப்பிச்சு, போலீஸ் இவங்களுடைய கண் பார்வையிலேருந்து தப்பிச்சு, இதெல்லாம் சாதாரணமாக நடக்கிற விஷயமா? நம்ம இப்போது சுலபமாக வினாடிகளில் அதை சொல்லிட்டு போகிறோம், அவள் கடந்து வந்த அந்த பாதையை. ஆனால் இதெல்லாம் டக்குன்னு நடக்கக்கூடிய ஒரு விஷயமா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதுக்கு அவள் எவ்வளவு நாட்கள், நேரங்கள், வாரங்கள், மாதங்கள் கஷ்டப்பட்டிருப்பா. மறைஞ்சு உணவு இல்லாமல், உணவு இருந்து, இல்லை தண்ணி, எந்த ஒரு சரியான பாதுகாப்பு இல்லாமல் 2 சிறுமிகள், 18 வயசு அவளுக்குன்னா அவளுடைய சிஸ்டர், அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வராங்க. சரி, வந்துட்டாங்க. அந்த பக்கம் கிரீஸ் இருக்குது, அவங்க ஜெர்மனிக்கு போகணும். கிரீஸ் இருக்குது, அந்த கிரீஸுக்கு அவங்க போய் சேரணும் அப்படின்னா ஒரு போட்டில் அவங்க பயணம் பண்ணணும். அந்த போட்டில் 6 பேர் தான் பயணம் பண்ண முடியும். ஆனால் 20 பேர் அந்த போட்டில் ஏறி உட்கார்றாங்க. அப்படியும் பாதுகாப்பு இல்லாமல் அந்த போட்டு கிளம்பி போய் நடுக்கடலில் இன்ஜின் கோளாறால் நின்று போயிடுது. அந்த 20 பேரில் உஸ்ராவையும் அவளுடைய அக்காவை, அவளுடைய சிஸ்டரையும் சேர்த்து மொத்தம் 5 பேர் தான் இருக்காங்க நீச்சல் தெரிஞ்சவங்க. மற்றவங்க யாருக்கும் நீச்சல் தெரியாது. இவங்க 5 பேரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய தைரியமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு அப்படின்னா, கரையை நோக்கி அந்த படகை இழுத்துக்கிட்டு போகிறது, நீச்சல் அடிச்சுக்கிட்டே கையில் டோ பண்ணிட்டு போகிறது, இழுத்துட்டு போகிறதுன்னு முடிவு எடுக்கிறாங்க. எல்லாரும் அதை செய்கிறாங்க. ஃப்ரீசிங் வாட்டர், நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி அப்படியே தண்ணீர், கடல் தண்ணீர் வெதுவெதுப்பாலாம் இருக்காது. அப்படியே ஜில்லிட்டு போகக்கூடிய தண்ணியில் நீச்சல் அடிக்கணும், அதுவும் கடலில் நீச்சல் அடிக்கணும். அது மாதிரி நீச்சல் அடிச்சிருக்காங்க. எல்லாரும் டயர்டு ஆனாலும் கடைசியாக வாய்ப்பு நம்ம உஸ்ராக்கு வருது. அவள் 3 மணி நேரம், ஒரு நேரம் என்ன ஆகுதுன்னா கை கால் விட்டு போது, அது கரை தெரிகிற மாதிரி தெரியல, இன்னும் எவ்வளோ நேரம் நீச்சல் அடிக்கணும் அப்படிங்கிறதும் புரியல. விட்டுறலாமா அப்படின்னு நினைக்கும்போது, நோ, ஐ எம் அ ஸ்விம்மர், வாட்டர் இஸ் மை எலிமெண்ட், ஹவு கேன் ஐ டை இன் வாட்டர் அண்ட் தீஸ் லைவ்ஸ் டிபெண்ட் ஆன் மீ. இத்தனை உயிர்கள் என்னை நம்பி இருக்குது. இல்லை, நான் ஒரு நீச்சல் வீராங்கனை. அவளுக்கு நீச்சல் ரொம்ப பிடிக்கும். அவள் நீச்சல் நல்லா கற்றுக்கிட்டா. அப்படி இருக்கும்போது திஸ் இஸ் மை எலிமெண்ட், இதில் நான் எப்படி தோற்று போக முடியும், கூடாது அப்படின்னு தனக்குத்தானே உத்வேகத்தை வர வச்சுக்கிட்டு அந்த படகை அவள் இழுத்துக்கிட்டே போய் ஷீ ரீச்சஸ் த கோஸ்ட் ஆஃப் கிரீஸ். அங்கே போய் சேர்ந்தா போருமா? அங்கேருந்து அவங்க ஜெர்மனிக்கு போகணும். ஜெர்மனிக்கு போய் அங்கே ஈஜிப்சியன் மொழி தெரிஞ்ச ஒருத்தரை நட்பாக்கிக்கிட்டு அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் ஸ்விம்மிங் கிளப்பில் போய் இவள் ஸ்விம்மிங் ஜாயின் பண்ணுறான். இவளுடைய ஆர்வம், இவளுடைய ஸ்விம்மிங் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அங்கே இருக்கிற ஸ்விம்மிங் கோச் ஆச்சரியப்பட்டு போய் அவளை ஒலிம்பிக்கில் பங்கெடுக்கிற அளவுக்கு ட்ரெயின் பண்ணி அனுப்புகிறார். ஸோ 2016
ஒலிம்பிக்ஸில் உஸ்ரா மார்தினி represents a refugee camp, a no country, the living heroes. இவங்கெல்லாம் எதுக்கு? நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனுக்கு, நமக்கு ஒரு மோட்டிவேஷனுக்கு. ஒரு 18 வயசு பொண்ணு இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி நீச்சல் வீராங்கனையா, வாழ்க்கையில் அவ்வளவு பிரச்சனைகளை நீச்சல் அடித்து தாண்டி வந்து ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுது அப்படின்னா நமக்கெல்லாம் அவ்வளோ விட மோசமான நிலைமையிலையா நாம் இருக்கிறோம்? நம்ம நாட்டில் யுத்தம் இல்லை, சண்டை இல்லை, நமக்குள்ளார நடக்கிற யுத்தத்தையும் நாம் நம்ம மண்டைக்குள்ளார போட்டுக்கிற யுத்தத்தையும் நிறுத்திட்டு ஒதுக்கி வச்சுட்டு நம்மளுடைய கடமை என்ன, நம்மளுடைய வெற்றி பாதை என்னன்னு நோக்கி போனோன்னா கண்டிப்பாக நீச்சல் அடிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமாகத்தான் அமையும். மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.